ஹலோ ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம ஸ்ரீலங்கா ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் ஒன்டேயில் இந்தியாவுக்கு எது ராங்காக போச்சு, எதனால இவ்வளோ ஒன்டேயில் இவ்வளோ மோசமாக விளையாண்டாங்கன்னு பார்க்க போகிறாங்க. ஏன்னா போன வருஷம் ஒன்டே வேர்ல்டு கப்பில் ரன்னர் அப் வாங்கின இந்தியன் டீம், ரன்னர் அப் ஆன இந்தியன் டீம் இப்போ ஸ்ரீலங்கா கூட வந்து ஃபஸ்ட்டு மேட்சும் ஜெயிக்க வேண்டிய மேட்ச்சு, அதில் வந்து ட்ரை பண்ணாங்க. செகண்ட் மேட்சும் 97 வரைக்கும் ஒரு விக்கெட் கூட போகல. அதுக்கடுத்து வந்து அவ்வளோ சீக்கிரமாக ஆல் அவுட் ஆகிட்டாங்க. இதெல்லாம் எதனால ஆச்சுன்ட்டு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒன் டேல வந்து நம்ம ரொம்ப கான்ஃபிடென்ட்டாகவே இருந்தோம், கன்ஃபார்ம் நம்ம தான் ஜெயிக்க போகிறோம். ஓப்பனிங்கில் அதே மாதிரி தான் போச்சு. பவர் பிளேயில் 70+ ரன் வந்துச்சு. ரோஹித் சர்மா வழக்கம் போல் இன்டென்ட் காட்டினார். ஆனால் ரோஹித் போனதுக்கப்புறம் ஒரு விக்கெட்டாக போக ஆரம்பிச்சு. அந்த மேட்ச்லேயும் ஒரு தப்பு பண்ணாங்கன்னா, தேவையில்லாம வாஷிங்டன் சுந்தரை மேலே ப்ரொமோஷன் கொடுத்து விளையாட விட்டாங்க. இந்த செகண்ட் மேட்ச்சில் ஷிவம் டுபேக்கு பண்ண மாதிரி. ஆனாலும் அந்த மேட்ச்சில் வேறு யாரும் நிற்கல. ஐ திங்க் கோலியும் சீக்கிரம் போயிட்டார், கேஎலும் போயிட்டார், ஸ்ரேயஸும் நிற்கல. கேஎல் கொஞ்ச நேரம் நின்னாலும் ஃபுல்லாக அவரால் நிற்க முடியல, அவரும் போயிட்டார். ஷிவம் டுபே ஏதோ ஃபஸ்ட் ஒன் டே ஏதோ மேனேஜ் பண்ணி கடைசி வரைக்கும் கொண்டு போனதுனால மேட்ச் டை ஆச்சு. அது எப்படி ஜெயிக்க வேண்டிய மேட்ச் போச்சுன்னு விட்டுடலாம். இதே செகண்ட் ஒன் டே மேட்ச்சில் 97-0 இருந்த டீம் அதுக்கப்புறம் 240 கூட அடிக்க முடியாமல் ஆல் அவுட் ஆனதை நம்பவே முடியல. 2.8 ஆல் அவுட் ஆனாங்க. இதுக்கு ரீசன்ஸ் என்னென்னா நிறைய ரீசன்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து இப்போது ரோஹித், கில், கோலிக்கு அப்புறம் ஸ்ரேயஸ் இறங்குவார், அதுக்கப்புறம் கேல் இறங்குவார். ஏன்னா அதுதான் அவங்களோட பொசிஷன்ஸ், அதான் கூட ஃபிக்ஸ்டு பொசிஷன். வேர்ல்டு கப்லேயும் அவங்க தான் விளையாண்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அதுக்கு முன்னாடி வந்த மேட்சஸ்லேயும் அவங்க அப்படி தான், அவங்க 2 பேரும் அப்படி தான் விளையாண்டுருக்காங்க. அந்த பொசிஷனுக்கு அவங்க ஸ்கூட்டாக இருப்பாங்க. சம்மந்தமே இல்லாமல் ஷிவம் டுபே அங்கே இறக்கி விட்டது ஒரு என்ன சொல்கிறதுனா ஒரு சின்ன குழப்பத்தை ஏற்பட்டுச்சு. பிளேயர்ஸ்க்கே ஒரு அன்கம்ஃபர்டபுள் உண்டாயிருக்கும். இதே ஸ்ட்ரேயஸ் வரப்போ ஒரு 3 விக்கெட்டு போயிருந்துச்சு. அப்போ அந்த டைம் இறங்குறப்ப சரி, ஒரு 4 விக்கெட் போனதுக்கப்புறம் இறங்குறப்போ ஒரு ப்ரெஷர் சுச்சுவேஷன் தானாக பேட்ஸ்மேன் மேலே வரும். அவர் 7 ரனில் போய்ட்டார். அதே மாதிரி கேஎல் ராகுலும் நேற்று போல்ட் ஆகிட்டார் 0 ரனில். இதுக்கப்புறம் நான் அக்சர் பட்டேல் எப்படியோ ஒரு இன்னிங்ஸ் ப்ளே பண்ணி மேட்சை காப்பாற்றலான்னு பார்த்தாரு. ஆனால் அவராலையும் முடியல. இந்தியா பண்ண மிஸ்டேக்ஸ் என்னன்னா, ஸ்ரீலங்காவுக்கு 136க்கு 6 விக்கெட் எடுத்திருந்தாங்க. அதாவது ஃபஸ்ட் இன்னிங்ஸில் இந்த மேட்ச்சில் அப்போயே அவங்கள ஒரு 200க்குள்ளேயே சுருட்டி இருக்கணும். ஆனால் அந்த டைமில் அவங்க அதை பண்ணலை. ஏன்னு தெரில. அது அவங்க அவங்க பிறந்தது வெள்ளாலகே கம்மிண்டு தான். அவங்களுக்கு ஏதாவது ப்ரெஷர் பண்ணி ஃபீல்டு வந்து அவங்களுக்கு ஃபீல்டு நல்லா செட் பண்ணி ஏதாவது ஸ்லிப் மாதிரி வச்சு நிறையா ட்ரை பண்ணியிருக்கலாம். ஆனால் அவங்க மிடில் ஓவர்ஸில் எதுவுமே ட்ரை பண்ணலை இந்தியன் டீம். அதுவும் ஒரு ரீசன். அதே மாதிரி ஃபஸ்ட்டு மேட்ச்லையும் ஸ்ரீலங்காவுக்கு நல்லா ஸ்ட்ரகிள் ஆனப்போ அவங்கள 230 வரைக்கும் அடிக்க விட்டாங்க. இந்த மேட்ச்லையும் அதே மாதிரி தான் பண்ணாங்க. இன்னொரு ரீசன் என்னன்னா, ஷிவம் டுபே எதுக்கு ஒன் டே மேட்ச்சில் எடுத்துருக்காங்கன்னு தெரியல. ஓகே, நீங்கள் கேட்கலாம், ஃபஸ்ட்டு ஒன் டே மேட்ச்சில் அவரால் தானே மேட்ச்சு தோக்க வேண்டிய மேட்சை டை வரைக்கும் கொண்டு போனார்னு. ஓகே, பட் இது வந்து ஸ்ரீலங்கா வந்து ஸ்பின் ஃப்ரெண்ட்லி பிட்சாக கொடுத்துருக்காங்க, கொலம்போ பிட்ச். இந்த பிட்சில் நம்ம ஷிவம் டுபேக்கு பதிலாக ரியான் பராக் எடுத்தால் அவரும் ஆல்ரவுண்டர் தான். அவர் ஸ்பின்னு அவ்வளோ நல்லா போட்டாருன்னு பார்க்கலாம். மேபி ரியான் பராக் நின்று விளையாடுற பேட்ஸ்மேன். ஷிவம் டுபே மாதிரி உடனே தூக்கி அடிச்சு அவுட் ஆகுறது, இல்லை உடனே அவுட் ஆக மாட்டார் வந்த உடனே. அவர் வந்து ரியான் பராக்கு ஃபுட் ஒர்க் நல்லா இருக்கும். இதே ஷிவம் டுபே ஃபுட் ஒர்க்ஸ்லாம் அவ்வளோ பண்ண மாட்டார். ஒன்று பேட்டில் மாட்டினா தூக்கி அடிப்பார். அந்த மாதிரி சிங்கிள் டபுள் ரொட்டேஷன் அவ்வளோ பண்ண மாட்டார். ரியான் பராக் ஒரு இன்னும் இருந்தால் நடுவில் ரன்னும் அடிப்பார். ஓவர்ஸும் அவரால் ஒரு 5-6 ஓவர்ஸாவது போட முடியும் ஸ்பின்னில் ஒன் டே மேட்ச்சில். இந்த ஒரு சேஞ்ச் பண்ணியிருக்கலாம். ஃபஸ்ட்டு மேட்ச் பார்த்ததுக்கு அப்புறமா பண்ணியிருக்கலாம். ஏன் பண்ணலன்னு தெரியல. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அடுத்த மேட்ச் ஜெயிக்கணும்னா என்ன பண்ணணும் தான். ஏன்னா அடுத்த மேட்ச் நம்ம ஒரு மேட்ச் டை ஆயிடுச்சு, ஒரு மேட்ச் ஸ்ரீலங்கா ஜெயிச்சுட்டாங்க. இப்போ ஸ்ரீலங்கா 1-0 லீடில் இருக்காங்க. அடுத்த மேட்ச் ஒருவேளை ஸ்ரீலங்கா ஜெயிச்சாங்கன்னா சீரீஸ் ஜெயிச்சிருவாங்க. ஒருவேளை இந்தியா ஜெயிச்சா சீரீஸ் நம்ம அட்லீஸ்ட் டையாவது பண்ணலாம். ஜெயிக்கணும்னா ஒன்று பண்ணணும். என்னன்னா, ஷிவம் டுபேவை உட்கார வச்சுட்டு ரியான் பராக் கொண்டு வரணும். ஒருவேளை இல்லை எனக்கு வந்து பேட்டிங் இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்குன்னு நினச்சிங்கன்னா ஷிவம் டுபேவை டீமில் வச்சுக்கோங்க. ஹர்ஷ்தீப் சிங்கை உட்கார வச்சுட்டு ஹர்ஷ்தீப் சிங் இடத்துல ரியான் பராக்கை ஒரு பவுலிங் ஆல்ரவுண்டராக தாராளமாக உள்ளே கொண்டு வரலாம். ஏன்னா இந்தியா வந்து பேட்டிங்கில் கொஞ்சம் ஒன் டேயில் கொலாப்ஸ் ஆகுறாங்க விக்கெட் போக. அந்த மாதிரி நேரத்தில் ரியான் பராக் இருக்கும்போது ஒரு எக்ஸ்ட்ரா பேட்ஸ்மேனும் இருக்க மாதிரி இருக்கும். ஒரு நல்ல விஷயம் தான். ஏன்னா ஷிவம் டுபேக்கு பதிலாக ரிஷப் பந்தை கொண்டு வந்துட்டு இல்லை ஹர்ஷ்தீப் சிங்கை
உட்கார வச்சுட்டு வெறும் ஒரே ஒரு ஃபாஸ்ட் பவுலரோட நம்ம உள்ள போகலாம். இது ஒரு நல்ல ஐடியா தான். என்ன பண்ண போறான்னு தெரியல. இன்னொரு ரீசன் இந்தியாவோட கொலாப்ஸ்க்கு என்னன்னா, போன வருஷம் வேர்ல்டு கப்புக்கு அப்புறம் சவுத் ஆஃப்ரிக்கா டூர் நம்ம போய் ஒன் டே விளையாண்டோம், டிசம்பரில் ஜெயிச்சோம். ஆனால் அந்த ஸ்குவாட்ல வந்து இந்தியன் டீம் மெயின் பிளேயர்ஸ் ரோஹித்தோ, கோலியோ, வேற யாரோ கில்லோலாம் இல்லை. அப்போ இருந்தது வந்து ராகுல் கேப்டன்சியில் ஒரு இந்தியா ஏ டீம் தான் போனாங்க. அங்கே போய் ஜெயிச்சுட்டு வந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே கிட்டத்தட்ட ஒரு 7 to 8 மந்த்ஸாக ஒன் டே கிரிக்கெட்டை விளையாடாதனால ஸ்ரீலங்கா மாதிரி ஸ்பின் பிச் கொடுத்ததுக்கப்புறம் லைட்டாக ஸ்ட்ரகிள் ஆகுறாங்க. ஸோ இந்தியா ஒன் டே கான்சன்ட்ரேட் பண்ணியே ஆகணும். ஏன்னா அடுத்த வருஷம் சாம்பியன் ட்ராஃபி வருது. ஆனால் இந்த வருஷம் இந்த 3 ஒன் டே தான் விளையாடுறோம். அடுத்த வருஷம் ஜான்வரியில் இங்கிலாந்து கூட 3 ஒன் டே தான் விளையாடுறோம். ஏன் ஒன் டே கிரிக்கெட் வந்து பிசிசி இப்படி வந்து வேணாலும் தள்ளி வைக்கிறாங்கன்னு தெரியல. ஒன் டே கிரிக்கெட்டு தான் மெயின். ஏன்னா 2025 நம்ம பாகிஸ்தான் போகிறோமோ இல்லையோ, ஏதாவது ஒரு ஃபாரின் கண்ட்ரியில் நம்ம ஒன் டே விளையாட போகிறோம். இப்படி நம்ம எக்ஸ்பீரியன்ஸே இல்லாமல் வெறும் 3 ஒன் டே 6 ஒன் டே வச்சுட்டு அங்கே போனோம்னா கன்ஃபார்ம் நல்லா ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு குரூப் ஸ்டேஜ் விட்டு வெளியேற கூட வாய்ப்பு இருக்குது. இந்தியன் டீம் நல்ல டீம் தான். ஆனால் அதுக்குன்னு ஒன் டே ப்ராக்டிஸே இல்லாமல் போகிறது அவ்வளோ நல்லது இல்லை. அது மட்டும் இல்லாமல் இது பேட்டிங் ஆர்டரை மாற்ற வேணாம். ஏன்னா ஸ்ரேயஸ்க்கும் ராகுலுக்கும் அதே பேட்டிங் ஆர்டரில் இறக்கி விட்டா அவங்க 2 பேரில் ஒருத்தருக்காவது செட் ஆச்சுன்னு நல்லா கொண்டு போவாங்க. மூட தேவையில்லாமல் இந்த இது சேஞ்ச் பண்ணதும் சரி, ஷிவம் டூபை ஒன் டே ஸ்குவாடில் கொண்டு வந்ததும் சரி, இது வந்து இந்தியன் டீமில் ஒரு குழப்பத்தை உண்டாக்கிருக்கு. ஓகே, வெட்னஸ்டே அன்னைக்கு ஏதாவது டீமில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா இல்லை என்னென்னு பார்க்கலாமா? 3rd ஒன் டே தான் டிசைடராக இருக்க போது என்னென்னு பார்க்கலாம் கைஸ். தேங்க்யூ.